வாழ்ந்த தலைவர்களை தான் இன்னைக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டார், அணைக்கட்டு கட்டார். கக்கன் நேர்மையான மந்திரியா இருந்தாரு. ஜீவா தன்னுடைய தொகுதிக்கு நல்லது செஞ்சாரு. குடிகாத்த குமரன் மன உறுதியோட தேசக்குடியை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு வாழ்ற தலைவர்களை பத்தி நம்ம பேசுறோமா, இல்ல அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் இருந்தா தெரிவிங்க. இன்னைக்கு வாழ்ற தலைவர்கள் எல்லா பக்கமும் இப்ப தேர்தல் வரப்போகுது. இந்த 10 மாசம் இருக்குது. எல்லா பக்கமும் சோரட்டி ஓட்டுறோம், சோறுல எழுதுறோம், என்னென்னமோ எழுதுறோம். அந்த மாதிரி செய்யற வேலைகளை பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி பள்ளி, அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அது மாதிரி இடங்கள்ல என்ன தேவை? ஒரு வருடம் கூட இல்லாம பாலடைஞ்சு போய் இருக்கிற கட்டடம் பல கட்டடங்கள் இருக்குது. நீங்களும் பார்க்கலாம். போற வழியில் வர வழியில் இப்ப எல்லா பக்கம் போயிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாருங்க. அந்த மாதிரி யோசிங்க. மக்களுக்கு எது செஞ்சா காலத்துக்கு நம்ம பேர் நிற்கும் அப்படி யோசிங்க. இன்னைக்கு நம்ம பழசத்தான பேசிட்டு இருக்கிறோம், பழையவர்கள் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாழ்றவங்க என்னைக்கு பேச போறாங்க? வருங்கால தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்யணும். அதை என்ன செய்யணும் யோசிங்க. அது செஞ்சாலே போதும். செயல்ல செஞ்சீங்கன்னா அது என்னைக்குமே மக்கள் மனசுல நீங்காம என்னைக்குமே நினைச்சு நிற்கும். அதுக்குண்டான முயற்சிகளை எல்லாரும் எடுங்க.